ப்ரோ கபடி சீசன் 12 இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே பயங்கர ஆவலோடு இந்த சீசனுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 6 டீமோட ஸ்டார்டிங் 7 என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேஸை ஸ்டார்டிங் 7ல் இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்ட் 1க்கான வீடியோ தான். இதில் ஒரு 6 டீமை பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்ட் 2ல் மீதி இருக்கக்கூடிய 6 டீமையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம புனேரிப்பல்டே டீம் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். புனேரிப்பல்டே டீம் இந்த சீசனுக்கு எந்த 7 பிளேயர்ஸை இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்ஸை இறக்குவாங்க. யாரெல்லாம்னா சச்சின் தன்வர், அஸ்லாமின் நம்தார் அண்ட் பங்கஜ் மொஹிதே. மேபி இந்த 3 பிளேயர்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சச்சினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனில் ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க. அதாவது 1 கோடிக்கும் மேலே இந்த ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அவரை போன சீசனே தமிழ் தலாஸ் டீம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. பட் அவரால் சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. இருந்தாலும் இந்த சீசனும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு 1 கோடிக்கும் மேலே கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் ஸ்டார்டிங் 7ல் இருப்பார். மேபி அவர் சொதப்புனா அந்த இடத்துல மோஹித் கோயத் உள்ள வருவார். கேப்டன் அஸ்லாமின் நம்தார் இருக்கார். கண்டிப்பாக அவர் நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருவார். அண்ட் அதே மாதிரி பங்கஜ் மொஹித்தையுமே இருக்கார். மேபி இவர் கொஞ்சம் சொதப்புனாலும் அந்த இடத்துல மோஹித் கோயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டோட்டலாக புனேரிப்பல்டே டீமோட ரைடிங் யூனிட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வந்தோன்னா இங்கே கவர் பொசிஷனில் அபினேஷ் நடராஜன் அண்ட் குர்தீப் இந்த 2 பிளேயருமே ப்ளே பண்ணுவாங்க. ரைட் கவர் பொசிஷனில் அபினேஷனா ப்ளே பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு சில சீசனை ரொம்பவே பிரமாதமாக ப்ளே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த புனேரிப்பல்டே டீமுக்கு. இந்த சீசனும் கண்டிப்பாக மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்க போகிறாரு. அண்ட் குர்தீப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர். இதுக்கு முன்னாடி யூபி அதாலையும் நல்லா பண்ணியிருக்கார். லாஸ்ட் சீசன் பட்னா பேரஸ் டீமுக்கும் நல்ல ப்ராமிசிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. போன சீசன் ஒரு சில மேட்சஸ் ப்ளே பண்ண முடியலை. மேபி ப்ளே பண்ணியிருந்தால் நிறையவே பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பார். இன்னமும் கவர் காம்போ கண்டிப்பாக இந்த சீசனும் இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் கௌரவ் கத்திரி ப்ளே பண்ணுவார். போன சீசன் மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த சீசனும் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணிடுவார். அண்ட் லெஃப்ட் கவர் பொசிஷனில் முகமது அமன் அப்படிங்கிற ஒரு ஈரானியன் பிளேயர் இருக்கார். கண்டிப்பாக இவருமே நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுக்க சான்சஸ் இருக்குது. நிறைய அமௌண்ட் கொடுத்து எடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்கோட்டை டீம் தான். தெலுங்கோட்டை டீம் இந்த சீசனுக்கு எந்த 7 பிளேயர்ஸ் இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த டீமோட கேப்டன் நம்ம விஜய் மாலிக் இருப்பார். விஜய் மாலிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பிளேயர். போன சீசன் பவன் ஷெராவத்தை வேறவே இவர் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த சீசனும் ஒரு கேப்டனாக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் அவருக்கு சப்போர்ட்டிவ் ரைடர்ஸாக இருக்க போகிறது நம்ம பரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பிளேயர். இந்த ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. பட் கடந்த ஒரு சில சீசனாக எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வர்றதில்லை. பட் இந்த சீசன் விஜய் மாலிக் மாதிரியான ஒரு பிளேயர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு மினிமம் கேரண்டி பர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆஷிஷ் நர்வால் அவருமே இந்த டீமுக்காக ப்ளே பண்ணுவார். போன சீசன் இவருமே ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார். டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர் பொசிஷன் இந்த டீமுக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. போன சீசன் அது ஓகே. இப்போ நம்ம அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வரலாம். டிஃபென்ஸில் ரைட் கவர் பொசிஷனில் சாகரும், லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஆஷிஷும் ப்ளே பண்ணுவாங்க. இந்த பிளேயர்ஸ் தான் போன சீசனும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அந்த கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. இந்த சீசனும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸே இவங்களால் மினிமம் கொடுக்க முடியும். அடுத்ததாக கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் நம்ம சுபம் சிங் டேவும், ரைட்கான பொசிஷனில் அன்கித்தும் ப்ளே பண்ணுவாங்க. சுபம் சிங் டேவை பொறுத்த வரைக்கும் போன சீசன் பட்னாக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி பெங்கால் வைரஸ் டீம்லேயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இப்போ டொமஸ்டிக்லேயுமே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அவங்க கிருஷ்ணன் துல்லியுமே தூக்கிட்டு வந்தாங்க. பட் அவரால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல. இந்த சீசன் இவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். லெஃப்ட்டுக்கான பிளேயர் அன்கித் போன சீசனே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார். கண்டிப்பாக இந்த சீசனும் நல்லா ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் தான். பெங்களூர் புல்ஸ் டீம் இந்த சீசனுக்காக எந்த 7 பிளேயர்ஸ் இறக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பெங்களூர் புல்ஸ் டீமோட ரைடிங் யூனிட் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த டீமோட பிரைமரி ரைடராக இருக்க போகிறது நம்ம ஆகாஷ் சிங்டே தான். ஆகாஷ் சிங்டே இதுக்கு முன்னாடி புனேரிப்பல்டே டீமுக்காக பயங்கரமாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவ் ரைடராக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இங்கே ஒரு பிரைமரி ரைடராக எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு தெரில. போன சீசனே கொஞ்சம் டவுன் ஆயிருந்தார். இந்த சீசன் அவர் மேலே நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒரு பிரைமரி ரைடரை எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு. அவருக்கு சப்போர்ட்டிவ் ரைடராக இருக்க போகிறது பங்கஜ் அண்ட் அலி ரேசா அப்படிங்கிற இந்த 2 பிளேயர்ஸுமே இருக்காங்க. இதில் பங்கஜை பொறுத்த வரைக்கும் போன சீசனே இந்த பெங்களூர் புல்ஸ் டீமுக்காக நல்லாவே ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு கிடைச்ச சான்ஸில். நல்ல டேலண்டான பிளேயர் தான். கண்டிப்பாக இந்த சீசன் அவருக்கு நிறையவே சான்சஸ் கிடைக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி ஈரானியன் பிளேயர் அலி ரேசா அப்படிங்கிற ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவருமே ரொம்ப நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ஷன்லேயும் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. பட் ப்ரோ கபடி லீக்கில் எப்படி ப்ளே பண்ணுவாருன்னு தெரில. இந்த 3 பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான், செம டேலண்டான பிளேயர்ஸ் தான். பட் என்ன பிரச்சனைனா இவங்ககிட்ட பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ப்ரெஷர் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு தெரில. இப்போ கடந்த ஒரு சில சீசனாக நிறையவே யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
பட் என்ன ஒன்றுனா யார் இந்த டீமை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஒரு தேவாங் மாதிரி, அஜித் சௌஹான் மாதிரியான கேப்பபிலிட்டி இந்த பிளேயர்ஸ் கிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே வருது. பட் இருந்தாலும் நல்ல டீம் தாங்க ஓரளவுக்கு ரைடிங்கில். இங்கே லைட்டாக சொதப்பினாலுமே அவங்க பிடிச்சிருக்கிறது டிஃபென்ஸ் தரமாக வச்சுருக்காங்க. இந்த டிஃபென்ஸுக்கு இந்த ரைடிங் யூனிட் பக்காவே இருக்கும். ஏன்னா போன சீசன் ஹரியானாலாம் அப்படி தான் அடித்தாங்க. டிஃபென்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு ரைடிங்கில் டீசெண்டாக வச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் பொழந்தெடுக்க சான்சஸ் இருக்குது. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கார்னர் பொசிஷன்ஸில் நம்ம யோகேஷ் இருப்பார் அண்ட் அன்குஷ் அத்தியுமே இருப்பாங்க. ரைட் கவர் பொசிஷனில் யோகேஷும், லெஃப்ட் கவர் பொசிஷனில் அன்குஷுமே ப்ளே பண்ணுவாங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே தரமான பிளேயர்ஸ். யோகேஷ் போன சீசன் நம்ம டெல்லிக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. அன்குஷ் கடந்த ஒரு சில சீசனாக ஜெய்ப்பூருக்கு நல்லாவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் ரொம்ப கம்மியான விலைக்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு வெறியிலேயே அவர் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. அப்படியே கவர் பொசிஷன் பக்கம் வந்தோன்னா ரைட் கவர் பொசிஷனில் சஞ்சயும், லெஃப்ட் கவர் பொசிஷனில் தீரஜ் அப்படிங்கிற பிளேயரும் ப்ளே பண்ண போகிறாங்க. சஞ்சய் இதுக்கு முன்னகுட்டி ஹரியானாவில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. தீரஜையும் இந்த ஆப்ஷனில் நம்ம பெங்களூர் புல்ஸ் டீம் ஓரளவுக்கு அதிக விலை கொடுத்து தான் எடுத்தாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. தரமான டிஃபென்ஸாக இருக்காங்க. இந்த சீசனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ட் யூனிட்னா அது கண்டிப்பாக இந்த பெங்களூர் புல்ஸ் டீம் தான். இவங்களுக்கு ரைடர்ஸ் ஓரளவுக்கு மினிமம் கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாலும் இந்த டீம் தாராளமாக பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் தான். பட்னா பைரேட்ஸ் டீம் இந்த சீசனுக்காக எந்த 7 பிளேயர்ஸ் இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் சென்டரில் நம்ம அயான் ப்ளே பண்ணுவார். லெஃப்ட் இன் பொசிஷனில் நம்ம சுதாகரும், ரைட் இன் பொசிஷனில் மணிந்தர் சிங்கும் ப்ளே பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த மூணு பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இதில் மணிந்தர் சிங் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கார். ஏன்னா முன்ன மாதிரி ஃபார்மில் கிடையாது, கொஞ்சம் இன்ஜுரி பிரச்சனையுமே இருக்குது. இந்த ஆப்ஷன்லேயுமே பெருசாக இவர் எந்த டீமுமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. அதாவது எந்த டீமுமே எடுக்கல, அன்சோல்டாகிற மாதிரி தான் இருந்தார். கடைசியில் பட்னா பைரேட்ஸ் டீம் வந்து பேஸ் அமௌண்ட்டானா அந்த 20 லட்சத்துக்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுலேயே தெரிஞ்சது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இவரால் முன்ன மாதிரி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இப்போ கொடுக்க முடியாது. பட் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். ஒரு சில மேட்சஸ் சொதப்பினாலுமே நிறையவே மேட்சஸ் பர்ஃபார்ம் பண்ணி இந்த டீமை காப்பாற்ற முடியும். யூபி யோதா டீமில் நம்ம பர்தீப் நர்வால் எப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த டீமில் இவராலையுமே ப்ளே பண்ணி கொடுக்க முடியும். அடுத்தது அயானை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேயரை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. போன சீசனே பார்த்துருப்பீங்க, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. தேவாங்கை விட அவர் தான் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். நிறையவே கீ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. முக்கியமான சமயத்தில் பர்ஃபார்ம் பண்ணி அந்த டீமை காப்பாற்றினது அயான் தான். இந்த சீசனும் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாரு. இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தருமே பெர்ஃபார்ம் பண்ணணும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுதாகர் தான். சுதாகரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் ரொம்பவே முக்கியமாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி பட்னா பைரேட்ஸ் டீமில் இவருக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கல. ப்ரோ கபடி சீசன் 10ல் ஓரளவுக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிது. அதை நல்லாவே யூஸ் பண்ணி 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்திருந்தார். அடுத்ததாக போன சீசனில் அவருக்கு பெருசாக சான்சஸ் கிடைக்கல. பட் இந்த சீசன் இவருக்கு ரொம்பவே அதிகமான சான்சஸ் கிடைக்கும். அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சுதாகர் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லாமல் நிறையவே ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இன்னமும் ஒரு பெட்டரான ரைடராக மாறி இருக்காரு. அதனால தான் நம்பிக்கை வச்சு இந்த டைம் அவர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. தேவாங் மாதிரியான ஒரு பிளேயர் இல்லைனாலும் தேவாங் கிட்ட அவரால் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதாவது 300 பாயிண்ட் அளவுக்குலாம் அவரால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பட் 200 பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் அயான் எடுக்கிற மாதிரி நிறையவே கீ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. தேவாங் அண்ட் அயான் அந்த ஒரு காம்போ எப்படி ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக சுதாகர் அண்ட் அயான் இந்த ஒரு காம்போவும் ரொம்ப முக்கியமான காம்போவாக இருக்க போகுது. அண்ட் மறந்துடக்கூடாது, கூடவே மணிந்தர் சிங்குமே இருக்கார். அவருக்கு இருக்கிற அந்த பாடி பில்டுக்கு அந்த ஒரு ஃபிட்னஸ்க்கு கண்டிப்பாக உள்ளே போனாலே ஓரளவுக்கு மினிமம் பாயிண்ட்ஸ் அவரால் ஸ்கோர் பண்ணிட்டு வர முடியும். அவர் உள்ளே வந்தாலே டிஃபென்ஸ் நடுங்கிடும். போன சீசன் இருந்த அளவுக்கு ரைடிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைனாலுமே இந்த சீசன் அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரைடிங் யூனிட்டாக இருக்காங்க. ரைடிங்கை கம்பேர் பண்ணுறப்ப டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம தீபக் இருக்கார் அண்ட் சங்கேத் ஜாவத் இருக்காங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்ப நல்ல பிளேயர் தான். தீபக் போன சீசன் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த சீசனும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. அண்ட் அதே மாதிரி சங்கேத் ஜாவத் இதுக்கு முன்னாடி புனேரி பல்டே டீமில் பார்த்துருப்பீங்க. போன சீசன் கொஞ்சம் டவுன் ஆயிருந்தார். பட் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த பொசிஷனில் அவரால் கண்டிப்பாக நல்லாவே ப்ளே பண்ணி கொடுக்க முடியும். என்ன ஒன்று கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுவார். கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நம்ம அன்கித் ஜக்லானும், ரைட் கார்னர் பொசிஷனில் நம்ம சோம்பீரும் ப்ளே பண்ணுவாங்க. இந்த ஒரு கார்னர் காம்போவும் பக்காவாக இருக்க போகுது. அன்கித் ஜக்லானை போன சீசனே பார்த்துருப்பீங்க, தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த சீசன் ஆப்ஷனில் 1.5 கோடிக்கும் மேலே போன டிஃபெண்டர் இவர் தான். அதாவது அதிக விலைக்கு விற்கப்பட்ட இந்தியன் டிஃபெண்டர் இவர் தான். பயங்கரமான நம்பிக்கை வச்சு இந்த ஆப்ஷனில் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அதிலே தெரிஞ்சு போச்சு இவர் பயங்கரமான பிளேயர்னு. சோம்பீரை பொறுத்த வரைக்கும் அவருமே பயங்கரமான பிளேயருங்க. அவர் ஒரு டேஞ்சரான பிளேயரும் கூட. எப்போ வேணால் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியும். செம டேலண்டான பிளேயர். கண்டிப்பாக இந்த டீமுக்கு நல்ல ஒரு பிளேயராக இருப்பார். பட்னா பைரேட்ஸ் மாதிரியான ஒரு டீமுக்குள்ளே வர்றப்ப கண்டிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டீமோட டிஃபென்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு தீபக் இருக்கார், சங்கேத் ஜாவத் இருக்கார், அதே மாதிரி அன்கித் ஜக்லான் இருக்கார். இந்த மாதிரியான பிளேயர்ஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் பெட்டர் ஆகும். ஸோ டிஃபென்ஸில் 4 பிளேயர்ஸுமே பக்காவாக இருக்காங்க பட்னா பைரேட்ஸ் டீமுக்கு. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம யூபி யோதா டீம் தான். யூபி யோதா டீம் இந்த சீசனுக்காக எந்த 7 பிளேயர்ஸ் இறக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் பொசிஷனில் நம்ம ககன கவுடா இருப்பார், லெஃப்ட் இன் பொசிஷனில் குமான் சிங்கும், ரைட் இன் பொசிஷனில் நம்ம பவானி ராஜ்புட்டும் ப்ளே பண்ணுவாங்க. மேபி குமான் சிங்குக்கு பதிலாக நம்ம சுரேந்தர் கில் கூட உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டீமை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது, போன சீசனே பார்த்துருப்பீங்க. ரைடிங்கில் இந்த பிளேயர்ஸ்லாம் மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ககனா கவுடா அண்ட் பவானி ராஜ்புட் இந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக இந்த சீசனும் தரமான பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. மேபி போன சீசனை விட இந்த சீசன் இன்னமும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு ஒரு பயங்கரமான பிளேயராக மாறிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி குமான் சிங்கை பொறுத்த வரைக்கும் அவருமே ரொம்ப சூப்பரான ஒரு பிளேயர் தான். என்ன ஒன்று, இதுக்கு முன்னாடி அவரை ரொம்பவே அதிகமான அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அமௌண்ட்க்கு அவரால் ஒருத்தான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியலை. இப்போவும் ஒரு 1 கோடி கிட்ட கொடுத்து அவர் எடுத்திருக்காங்க. இதுவுமே அதிகமான விலை தான். பட் முன்னாடி இருந்த விலையை கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி தான். போன சீசனில் 1 கோடியே 96 லட்சம் கொடுத்து அவர் எடுத்திருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மி தான். சீசன் 9 டைம்லேயுமே 1 crore கிராஸ் பண்ணியிருந்தார். அசால்ட்டாக 1 கோடிக்கு மேலே போயிட்டு இருந்தார். அந்த விலைக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஒருத்தர் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஒரு சில மேட்சஸ் சொதப்புனாலுமே ஓரளவுக்கு கம்பேர் கொடுத்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை அவர் கொடுத்து ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. ஸோ ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்கிறாங்க. அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வந்தோன்னா கவர் பொசிஷனில் ஆசு சிங்கும் மகேந்தர் சிங்கும் ப்ளே பண்ணுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான கவர்ஸ் தான், ரொம்ப ஓகன்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் கிட்ட இருந்த பர்ஃபார்மன்ஸ் வராது. பட் டீமுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் போன சீசன் இவங்க தான் இருந்தாங்க, ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆசு சிங் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்கான பொசிஷனில் நம்ம ஹிதேஷும், லெஃப்ட்டுக்கான பொசிஷனில் சுமித்தும் ப்ளே பண்ணுவாங்க. சுமித்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு சில சீசனாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த சீசனும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். ஹிதேஷுமே நல்ல ஒரு கவர் பிளேயர் தான். கண்டிப்பாக அவருமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை மினிமம் அவரால் கொடுக்க முடியும். ஸோ டிஃபென்ஸில் கார்னர் பொசிஷனில் பெருசாக பிரச்சனை கிடையாது, கவர்ஸுமே டீசெண்டாக இருக்காங்க. ரைடர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த மொமெண்டத்தில் இவங்களுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, நம்ம இந்த பார்ட் 1 வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ரைடிங்கில் நவீன் எக்ஸ்பிரஸ் இருப்பார், வினய் ராத்தே இருப்பார், அண்ட் நம்ம சிவம் பட்டேர் இருப்பார். இது போக விஷால் டேட் வேறு அப்பப்போ இங்கே உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 4 பிளேயர்ஸ் பக்காவாக இருக்காங்க ஸ்டார்டிங் 7ல் ப்ளே பண்ணுறதுக்கு. இதில் கண்டிப்பாக நவீன், சிவம் பட்டேர் அண்ட் வினய் இந்த 3 பிளேயர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நவீனை பற்றி உங்களுக்கே தெரியும், தபாங் தில்லி கேஸில் எப்படி ப்ளே பண்ணியிருக்காருன்னு, ஒரு ஸ்டார் பிளேயரும் கூட. கடந்த ஒரு சில சீசனாக இன்ஜுரி காரணமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பட் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், அந்த இன்ஜுரி காரணமாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே டவுன் ஆகிறது கிடையாது. இன்ஜுரியிலேருந்து எப்போ கம்பேர் கொடுத்தாலும் திரும்பவும் பழைய மாதிரியான பர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியுது. ஸோ பெருசாக ஏஜுமே ஆகலை, கண்டிப்பாக இந்த டைம் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். சிவம் பட்டாரே அண்ட் வினய் இவங்களை பற்றி சொல்லவே தேவையில்ல. போன சீசன் இந்த 2 பிளேயர்ஸை வச்சு இந்த டீம் ட்ராஃபியை வின் பண்ணாங்க. இந்த 2 பிளேயர்ஸுமே ரொம்ப அண்டர் ரேட்டடான பிளேயருங்க. சம்மர் ரைடர்ஸ் கண்டிப்பாக இந்த சீசனும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அதுலேயும் நவீன் மாதிரியான ஒரு பிளேயர் வர்றப்ப இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் ஆக போகுது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வரலாம். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் போன சீசன் இருந்த அளவுக்கு இந்த சீசன் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கொஞ்சம் வீக்காக தான் தெரியுறாங்க. அதுக்கு காரணம், போன சீசன் இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸாக இருந்தால் முகமது ரசாச்சி, ஏன்னா ஷாஜுலு கிடையாது, கவர் பொசிஷனில் பயங்கரமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்த சஞ்சய் கிடையாது. இந்த 2 பிளேயர்ஸும் இல்லாமல் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ நல்ல பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்களான்னா அதுவுமே கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவங்க அவங்க அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் கவர் பொசிஷனில் தமிழ்நாடு பிளேயரான மணிகண்டன் தான் ப்ளே பண்ணி ஆகணும். லெஃப்ட் கவர் பொசிஷன் தான் நம்ம கேப்டன் ஜெய்தீப் இருப்பார். ஜெய்தீப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. கடந்த ஒரு சில சீசனாக கன்சிஸ்டண்ட்டாக அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த சீசனும் நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவார். பட் அவருக்கு பார்ட்னராக இருக்க போகிற மணிகண்டன் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அவர் பயங்கரமான டேலண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதே மாதிரி நம்ம மன்பிரீத் சிங்குமே அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் இறக்குவார். கிடைக்கிற சான்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மேக்ஸிமம் அந்த தமிழ்நாடு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் கவர் பொசிஷனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது, செம டேலண்ட்டாக அவங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணி ஒரு சில அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நல்ல பிளேயராக இம்ப்ரூவ் ஆவார். அப்படியே கார்னர் பக்கம் வந்தோன்னா லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நம்ம ராகுலும், ரைட் கார்னர் பொசிஷனில் ராகுல் சித்பாலும் ப்ளே பண்ணுவாங்க. இதில் ராகுல் சித்பாலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபெண்டர். போன சீசன் மிரட்டலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. இந்த சீசனும் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணிடுவார். அவரோட ஏரியாவுமே பெருசாக பிரச்சனை கிடையாது. ராகுல் சித்பால் அண்ட் ஜெய்தீப் இந்த 2 பிளேயருமே மினிமம் கேரண்டி பிளேயர். பட் எங்கே டவுட்டாக இருக்குன்னா அந்த லெஃப்ட் கார்னர் பிளேயர் ராகுலும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மணிகண்டனும் இவங்க அந்த பழைய பர்ஃபார்மன்ஸை அவங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. பட் அதையெல்லாம் தாண்டிட்டு ஒரு டீமாக பார்த்தோன்னா இந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி போன டைம் இருந்ததை விட இந்த டைம் ரைடிங் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ்லேயுமே தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த டீம் வச்சுருக்காங்க. அந்த ராகுலுமே ரொம்ப நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மேலே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ இந்த ஹரியானா டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் உங்கள் ஃபேவரட் டீம் என்ன? பட்னா பைரேட்ஸ் டீமில் இந்த சீசன் நம்ம சுதாகர் எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மீதி இருக்கக்கூடிய 6 டீம்ஸுக்கு வீடியோ அடுத்ததாக வரப்போகுது. நாளைக்கே அந்த வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரான பிகேஎல் பற்றின அப்டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம்.